எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரித்தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் 13. என்னால ஒத்துக்க முடியாது என்று பூங்கொடியின் பேச்சில் அதுவரை மண்டியிட்டு அமர்ந்தவன் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்றான். உன்கிட்ட எவன்டி பர்மிஷன் கேட்டா என சீரியவனை பார்த்து முறைத்தவள். அப்பை ஏன் பையன் என்கிட்டதான் பெர்மிஷன் கேட்கணும் என கோபத்தில் கத்தியவளை பார்த்து முறைத்தவாறே. அப்பைய ஏன் பையன்னு கூப்பாட போடுறத முதல்ல நிப்பாட்றியா? அவன் எனக்கும் பையன்தான். அதை எல்லார் முன்னாடியும் அவன் பிறந்த நாளைக்கு சொல்ல போறான். தட்ஸ் இட் என்றவனை பார்த்து முறைத்தவள். அபை ஒன்னு ஓன் பையன் இல்ல, உனக்கு பிறந்தவனும் இல்ல. அபை என் மாமாவோட பையன். அவருக்கு தான் இவன் மேல முழு உரிமை இருக்கு. அபை அப்பான்னு கூப்பிடுறதுனால நீ அப்பாவும் ஆகிட முடியாது. ஆகவும் நான் விடமாட்டேன் என பேசிக்கொண்டே போனவளை கண் சிமிட்டும் நேரத்தில் அவளின் கழுத்தை அழுத்தமாக பற்றியவன் சற்று மேலே தூக்க அரை அடிக்கு மேல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள் பூங்கொடி. அவளால் சுத்தமாக வாய் பேசவே முடியவில்லை. என முணங்கியவாறே அவன் கைகளில் அடித்துக் கொண்டிருந்தவளை சட்டென பெட்டின் மேல் அமர வைத்தவன் அவளை ஏறிட்டு பார்க்க அவளோ கழுத்தை நீவிக்கொண்டே அவனை முறைத்தவள். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்றவளை ஏளனமாக பார்த்தவன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அபை மேல முழு உரிமையும் எனக்கு இல்லல, வர வைக்கிறண்டே. அவனை மட்டும் இல்ல, மாமான்னு சுத்துற ஒன்னையும் ஏன் பின்னாடி சுத்தம் வைக்கிறண்டே என சவால் விட்டு செல்பவனை நம்மட்ட சிரிப்புடன் பார்த்தாள். என் மாமா இடத்துக்கு உன்னால வரவே முடியாது என செல்லும் அவனின் முதுகை பார்த்து கத்தியதும் சென்று கொண்டிருந்தவனின் நடையும் சட்டென நின்றது. அவன் நிற்பான் என எதிர்பார்க்காதவள் அவனை பார்க்க பிடிக்காமல் மறுபுறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் மூலமாக வந்த போன் கால் மூலம் பேசியவனுக்கு எதிரில் இருந்தவர்கள் சொன்ன செய்தியில் இதழோரம் வன்மமான புன்னகை ஒன்றை உதிர்த்தவன். இதோ நான் வர என்றவன் உட்கார்ந்திருந்த பூங்கொடியின் முழங்கையை பற்றி கொண்டு, வா நாம ஒரு இடத்துக்கு போறோம் என தூக்கியவனின் கையில் வேகமாக ஒரு அடி அடித்தவள். நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு பீச்சுக்கு போகணும் என வெளியே செல்ல முயன்றவளின் முழங்கையோடு தன் கையை கோர்த்து கொண்டவன். அட வாடி, ரொம்பதான் பிகு பண்ணிக்கிட்ட என இழுத்து சென்றவனின் கைச்சிறைக்குள் விடுபட முடியாமல் தவித்தாள். கீழே வந்தவன் அபையை தேட அவனோ சௌந்தர்யாவுடன் தோட்டத்தில் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தான். அஸ்வினோ அவர்கள் இருவரையும் தான் கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் நிலைமையை பார்த்தவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. அபாய் என்ற குரலிலேயே தாய் மடி தேடும் கன்றுக்குட்டியாய் வேகமாக ஓடி வந்தான் அபை. அப்பா என்ற அழைப்புடனே அவனை தன் இரு கைகளிலும் அள்ளிக் கொண்டவனின் பரிணாமத்தில் வியந்து பார்த்தான் அஸ்வின். அவன் அறிந்த விகர்ணன் இவன் இல்லை. அபையின் நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் கர்ச்சீஃபால் துடைத்துக் கொண்டே, அபை, அப்பாவும் அம்மாவும் ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ நீ சித்தப்பா கூட பீச்சுக்கு போ. அப்பாவும் அம்மாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் என்றதும் சற்று முகம் வாடினாலும் சரிப்பா என தலையாட்டினான். அஸ்வின், சௌந்தர்யா, அபை 3 பேரும் பீச்சுக்கு சென்ற சில மணி நேரத்தில் விகர்ணனும் பூங்கொடியும் சிட்டியை தாண்டி சென்று கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட பழைய மில் போன்று இருந்த பழைய கட்டிடத்தில் உள்ளே நுழைந்தவள் அங்கிருந்த இடத்தை சுற்றி பார்த்தவாறே வந்தவளுக்கு 20 பேருக்கு மேல் பார்ப்பதற்கே பயமுறுத்தும் வகையில் தாடியும் கொண்டையும் டாட்டுவும் வரைந்து இருந்தனர். அவர்களை தாண்டி விகர்ணன் செல்லும் போதே அவனை ராஜாவாய் பார்த்தனர் என்றால் பூங்கொடியை சற்று பம்மிக் கொண்டே பார்த்தனர். வெளியுலகத்தை பொறுத்தவரை விகர்ணனை குத்தியது தொழில் எதிரிகளால் என செய்தி பரவினாலும் பூங்கொடிதான் விகர்ணனை குத்தினாள் என்பது இங்கிருந்த பலருக்குமே தெரியும் என்பதால்தான் இந்த பவ்யம். நேராக ஒரு இடத்தில் விகர்ணன் நிற்கவும் அவன் முதுகில் முட்டி மோதி நின்றவளை முன்னால் இழுத்து நிற்க வைத்தவனின் பார்வை ஓரிடத்தில் நிலை குத்தி நின்றது. அவனைத் தொடர்ந்த பூங்கொடி பார்த்த பார்வையில் உடலும் உள்ளமும் சேர்ந்தே அதிர்ந்தது. யாரை தன் வாழ்நாளில் மறுபடி பார்க்கக்கூடாது என நினைத்தாளோ அவனை அங்கு ஜட்டியுடன் உடல் எங்கும் காயமும் தழும்பும் இரத்த கலரையாக படுத்திருந்தான் தேவ் என்கிற தேவராஜ். 3 வருடங்களுக்கு முன்னால் இவனால் பூங்கொடி அனுபவித்த துன்பத்தைத்தான் இன்று இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பூங்கொடி குடிப்பதற்கும் இவனே முக்கியமான காரணம். இவன் பண்ணிய துன்புறுத்தலில் பாதிக்கப்பட்டது பூங்கொடியின் மனநிலைமைதான். அங்கிருந்த பழைய சோஃபாவில் காலின் மேல் கால் போட்டு 2 கைகளையும் சோஃபாவின் பக்கவாட்டில் வைத்திருந்தவனின் இறுகிய முகமும் அதில் இருந்த கடினமும் யாவருக்கும் பயத்தைத்தான் வரவழைத்தது. மெதுமெதுவாக அவனின் அருகில் சென்றவள் குற்றுயிரும் குள்ளையுயிருமாக இருந்தவனை உற்று பார்த்தவளுக்கு பாவமோ இரக்கமோ தோன்றவில்லை. இவனை ஏன் கடத்திட்டு வந்திருக்க என்றவளை புருவம் முடிச்சிட பார்த்தவன். நீதான சொன்ன இவனை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாதான் என் மனசு ஆறும்னு, அதான் என்றதும் குழப்பமாக பார்த்தாள் பூங்கொடி. நான் எப்ப உன்கிட்ட இந்த மாதிரி சொன்ன
என்றவளை பார்த்து புன்முறுவல் பூத்தவாறே சட்டென கண்ணடிக்கவும் கோபத்துடன் இன்னும் அதிகமாய் முறைத்தவளின் கையை பிடித்து ஒரு சுற்று சுற்றி விடவும் சட்டென விகர்ணனின் மடியில் அமர்ந்தாள் பூங்கொடி. எழுந்து கொள்ள முயன்றவளின் இடுப்பில் அழுத்தமாக தன் கைகளை பதித்தவாறே அவளை தன் நெஞ்சோடு இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அவளின் காதோரம் படர்ந்த சிறு சிறு சுருள் முடிகளை தன் ஒற்றை விரலால் சுருட்டியவாறே காதிற்கு பின்னால் மென்மையாக எடுத்து விட்டவனின் செய்கை உடலுக்கு பிடித்தாலும் உள்ளத்திற்கு ஒவ்வாமையைத்தான் தோற்றுவித்தது. அவளின் செவியோரம் தன் தாடியை உரசியவாறே, "அன்னைக்கு குடிச்சிட்டு சொன்னியே, ஞாபகம்ல?" என்றவனின் பேச்சில் சட்டென எழுந்தவள், "என்னது, நான் குடிச்சனா? என்ன சொல்ற விகர்ணா? எனக்கு குடிக்கிற பழக்கமெல்லாம் என சொல்ல வந்தவளின் வார்த்தையை வாய்க்குள்ளே முழுங்கினாள். அங்கு செல்போனில் ஓடிக்கொண்டிருந்த வீடியோவை பார்த்து திருவென முழித்தவாறே அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவள் விஸ்கியை எடுத்து குடித்த பின் நடந்தது ஒன்று விடாமல் ஓடியது. வேகமாக அவன் கையில் இருந்த போனை பிடுங்கி பார்த்தவளுக்கு விஸ்கியை குடித்தவளுக்கு சட்டென போதை கூட ஏறாமல் அங்கிருந்து செல்ஃபில் வைத்திருந்த புக் ஒன்றை எடுத்தவள் வேகமாக விகர்ணனை பார்த்து தூக்கி எறிந்தாள். "என்னடா சரக்கு வாங்கி வச்சிருக்க? அவ்வளோ குடிச்சா மப்பே ஏறல?" என்றவளுக்கு சிறிது சிறிதாக போதை ஏற ஆரம்பித்தது. தலை கனமாக இருப்பது போல் தோன்ற வேகமாக காற்றிலை கையாட்டியபடி, "என்னடா பண்றேன்னு இப்படி சுத்திவிட்டு விளையாடுறியா?" சிறிது நேரம் சுத்தியவளுக்கு தலை சுத்தமும் சுற்றி கொண்டே நேராக விகர்ணனின் மேல் விழுந்தாள். "ஹே, தள்ளிப்பொடி, என் மேல விழுந்தா கொன்றுவேன்" என எரிந்து விழுந்தவனைக் கண்டு கண் சிமிட்டியவள், "நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டா?" என 3 விரலை காட்டியவளைக் கண்டு தலையில் அடித்தான். கேட்டுத் தொல" என சிடுசிடுவென இருந்தவனின் கன்னங்களை அழுத்தமாக பற்றியவள், "பணக்காரனா பிறந்தா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கவலைப்பட வேண்டியதே இல்ல, வீட்டுக்குள்ளேயே சரக்கு வச்சிருப்பல்ல" என்ற கேள்வியில் அதிர்ச்சியாகி அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், "இப்போ இந்த கேள்வி ரொம்ப அவசியம் பாரு, எந்திரிச்சு போடே" என மடியிலிருந்து தூக்கி இறக்கிவிட முயன்றவனை சட்டென கழுத்தை கட்டி கொண்டவள், "விகர்ணா, விகு" என இழுத்தவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவன், "என்னடே பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு? என்ன போத தலைக்கேறிடுச்சா? நான் ஒன்னும் உன் தேவ் மாமல்ல, விகர்ணன்" என்றவனின் விழிகளோடு விழிகளை கலக்க விட்டவள், "அதான் தெரியுமே, அந்த வெள்ளை எலி பொண்ணு உதட்டை எப்படி கடிச்சு வச்சியே" என்றவள் விகர்ணனை எதிர்பாராத நேரம் அவனின் இதழில் புதைந்திருந்தாள். அவள் இப்படி செய்வாளென எதிர்பார்க்காதவனுக்கு அவளின் செய்கை திக்கென இருந்தாலும் அன்று பிரீத்தாவின் இதழை சுவைத்தாலும் அதிலிருந்து பிடித்த மென்மையோ வலுக்கட்டாயமோ இவளிடம் தோன்றவில்லை. பூங்கொடியின் லிப்ஸ்டிக் போடாமலே அழகாக சிவந்திருந்த இதழ்களும் அதன் மென்மையும் சுவைத்தவனுக்கு அவள் கடைசியாக சாக்லேட் சாப்பிட்டிருக்கிறாள் என்பது மட்டும் நன்றாக தெரிந்தது. பல நிமிடங்கள் நீடித்த நெடிய முத்தத்திற்கு பிறகு அவனின் இதழ்களை விட்டு பிரிந்தவளை, "சாக்லேட் சாப்பிட்டியா?" என்றவனை ஆழ்ந்து பார்த்தவாறே அவனின் கன்னத்தோடு கன்னம் வைத்தவள். இருவரின் முகமும் அருகருகே இருந்தது. ஃபாரின் சாக்லேட் அஸ்வின் வாங்கிட்டு வந்தான். எனக்கு சௌந்தர்யாவுக்கு மட்டும் சாக்லேட், அபைக்குட்டிக்கு தான் நிறைய சாக்லேட், ரிமோட் கார், வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்" என உதட்டை பிதிக்கியவளின் இதழ்களோ அவனின் இறுக்கமான தாடியோடு தாராளமாக உரசியது. "அபைக்கு நீ குடிக்கிறது தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவான்" என்றதும் சிறிது நேரம் அமைதியாக அவனை கூர்ந்து பார்த்தவள் கெக்க பெக்கவென சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளின் சிரிப்பை இவனுக்கு கடுப்பேற்றியது. "என்னடி சிரிக்கிற?" என எரிந்து விழுந்தவனை, "அவனுக்கு தெரியும்" என்றதும் அதிர்ச்சியுடன் அவளை திருப்பி பெட்டில் போட்டவன் அவள் மேல் படர்ந்தவாறே, "என்னடி சொல்ற? தெரியுமா? அறிவில உனக்கு?" என திட்டிக்கொண்டே சென்றவனின் இதழில் விரல் வைத்தவள் அவனை ஒரு புரட்டு புரட்டி அவன் மேலேயே படர்ந்தாள். அவளின் அருகாமையும் அவளின் வாசமும் அவனின் மூச்சுக்காற்றுக்குள் மெல்லமாக நுழைய ஆரம்பித்தது. "என்ன டெம்ப்ட் பண்றடே" என தாபத்தில் மோகமாய் முணங்கி வந்த வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் முழித்தாள். "டெம்ப்டனா என்ன?" என்றவளின் கண்களை தீர்க்கமாக பார்த்தவன், "என்னோட உணர்ச்சியை தூண்டிவிடுற" என்றதும் தான் சட்டென அவளுக்கு போதையிலும் அவனுடன் நெருக்கமாகவும் உருண்டு கொண்டிருப்பதும் தெரிந்தது. வேகமாக அவனை விட்டு பிரிந்தவள், "ஏதோ குடிபோதையில செஞ்சுட்ட, மன்னிச்சிரு" என தலை குனிந்திருந்தவளை பார்த்து கொண்டே அருகில் கட்டிலில் பில்லோவை வைத்து சாய்ந்தவாறே அமர்ந்தவன், "நான் உன்கிட்ட உன்னை கேட்கட்டுமா?" என்றதும் சட்டென திரும்பி பார்த்தவளின் வெற்று பார்வையில் இதுவரை இருந்த பூங்கொடி இவள் இல்லை என்பது மட்டும் புரிந்தது. சொல்லு, ஏன் குடிக்கிற? இது கெட்ட பழக்கணும் உனக்கு தெரியலையா?" என்றதும் சட்டென கண் கலங்கியவாறே அவனை பார்த்தவள் ஏனோ அதுவரை மனதில் இருந்த பாரம் தீருவதைப் போல் அவனிடம் முதன்முறையாக தெரிந்தோ தெரியாமலோ தன் கடந்த காலத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். "ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில குடிக்கிறதுக்கு என்னவெல்லாமோ காரணம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு
என்னோட குடிவெறிதான் என் கற்ப காக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்ன நம்புவியா என விகர்ணனின் விழிகளை ஆழ்ந்து பார்க்க அவள் விழிகளில் தெரிந்த வலியும் உண்மையும் இவனை நான் என்ற கர்வத்தை உடைத்தெறிந்தது. அதுவரை அகம்பாவமும் திமிரும் கலந்த பார்வையில் இவள் என்ன பெரிதாக சொல்லிவிடப் போகிறாள்? தேவ் பிரிந்த துக்கம் தாளாமல் குடிக்கிறேன் என சொல்வாள் என்று நினைத்தவனுக்கு ஒரு பெண்ணின் கற்பை காப்பது குடிவெறி என சொல்லும் போதே அவள் கண்களில் தெரிந்த வெறுப்பே சொல்லியது. ஆண் சமுதாயத்தை அவள் அடியோடு வெறுக்கிறாள் என. என்னாச்சு என இறுகிய குரலில் கேட்டவனை கண்டு, அவன் பேரு தேவராஜ், ராஜா நனதான் கூப்பிடுவான். ஒரு நாள் என்ன என்ன என்றவளுக்கு அந்த நாளின் தாக்கத்தில் இன்றும் உடலெல்லாம் நடுங்கி பயத்தில் வேர்த்தது. பெயிண்டர் வேலை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணதானேன்னு நல்லா பேசுவேன், அவ்வளோதான். அன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல செல்ஃப்ல இருந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து தர சொல்லி கேட்டாங்க. நானும் ஒரு உதவி தானே சேர் போட்டு எடுத்து கொடுத்தேன். திடீர்னு இடுப்புல கையை போட்டு அழுத்தம் கொடுக்கவும் டக்குன்னு பெயிண்ட் டப்பாவை போட்டு அவரை நல்லா முறைச்சிட்டு வெளியே போக போன என்ன சட்டுன்னு சேலையை பிடிச்சு இழுத்து உதட்டுல முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் கை என் மேல அங்க இங்கன்னு அலையவும் அவரை தள்ளிவிட முயற்சி பண்ண தோல்ல எல்லாம் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை தள்ளிவிட பாக்குறதுக்குள்ள என்ன தப்பான இடத்துல தொட்டு என்றவளுக்கு கண்ணீருடன் ஏன் பெண்ணாய் பிறந்தோம் என்ற வலி அதிகமாகவே இருந்தது. அப்புறம் அங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து அவனை பிடிச்சு தள்ளி விட்டு என்னை காப்பாத்தினாங்க. கிழிஞ்ச சிலையவே மறுபடியும் எடுத்து கட்டிக்கிட்டு அவைய பார்க்கறதுக்கு ஓடுன. அவன் சௌந்தர்யா கிட்ட தூங்கிட்டு இருந்தான். அவனை தூக்கணும்னு போனப்பதான் என் உடம்புல அந்த நாயோட எச்சும் இருக்குன்னு புரிஞ்சுது. வேகமா போய் குளிச்சேன். ஆனா உடம்ப கழுவுன என்னால மனசு கழுவ முடியல. அப்புறம் ஜாக்கிரதையா மிளகா பொடியெல்லாம் எடுத்துட்டு போனேன். அடுத்த நாள் அவன் நான் நினைச்ச மாதிரியே கூப்பிட்டு விட்டான். அப்போதான் என் கூட வேலை செய்யறவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை கேட்டேன். ஏமாப்ல, இந்த கருமத்தை டெய்லி குடிக்கிறிய எப்படிடா என்றவனை பார்த்து கோணலாக சிரித்தவன், இத குடிச்சாதான் மச்சி என் பொண்டாட்டி பண்ற கொடுமையெல்லாம் மறந்து போயிரும் என்றதும் சட்டென அவன் கையில் இருந்த பிராந்தி பாட்டிலை வாங்கி கடகடவென குடித்தே முடித்து விட்டாள். முதல் தடவை குடித்ததால் தொண்டை எரிந்தது. கசப்பா இருக்கு, இதை எப்படிடா குடிக்கிறீங்க பாரதேசி பசங்களா என குடித்து விட்டு அந்த ராஜை தேடி போனவளுக்கு அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவன் இவளை பார்த்ததும் இழுத்து கொண்டு வந்தவன் அருகில் வர இவளை மேல் அடித்த நாற்றத்தில் கண்டு கொண்டான் குடித்திருக்கிறாள் என. சி, குடிகார பொம்பளையா நீ என விலகியதும் தான் பூங்கொடியின் மூளையில் மின்னல் ஒன்று வெட்டிச் செல்ல, ஆமாண்டா குடிகாரிதான், இப்ப தொடர பார்க்கலாம் என மடியில் முடிந்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து மூஞ்சியில் வீசிவிட்டாள். அன்றிலிருந்தே நன்றாக புரிந்தது. குடித்த பெண்ணாக இருந்தால் அழகாய் இருந்தாலும் ஆண்கள் நெருங்க பயப்படுவார்கள் என கண்டு கொண்டாள். தன்னைத்தானே கெட்ட பெண்ணாய் மாற்றினாள். முதுகு வரை இருந்த முடியை தோல் வரை வெட்டிவிட்டாள் என கண்ணீருடன் சொன்னவளை நெருங்கி அமர்ந்தவன் அவளை நெருக்கமாக அணைத்து கொள்ள முயன்றவனை சட்டென தள்ளிவிட்டவள், தொடாத தொடாத என்ன தொடாத, என் மாமாவை தவிர யாரு தொட்டாலும் அருவருப்பா இருக்கு என்றவளின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அன்றைய நாளின் வழியில், பொண்ணுங்க தனியா இருந்தா அவங்க என்ன உங்களுக்கு சொந்தன்னு நீங்களே நினைச்சுப்பீங்களா? அதுவும் புருஷன் இல்லாத பொண்ணுன்னா எல்லாமே நீங்கன்னு நினப்பு வேற. நான் என்ன உங்ககிட்ட வந்து எங்க வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்கன்னு பிச்சையா கேட்டோம்? நாங்க உழைக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம் என வேகமாக கண்ணீரை துடைத்தவள் விகர்ணனின் சட்டையை கொத்தாங்க பிடித்தவள். அன்னைக்கு என்ன சொன்ன? என்னடா சொன்ன? தேவ் தான் எவ கூடைய ஓடி போயிட்டானே, என் கூட வந்து படு, அவனை விட நான் நல்லா பண்ணுவேனா சொல்ற என ஆவேசமாக கத்தியவளின் பேச்சிலேயே விகர்ணனுக்கு புரிந்து விட்டது. அவள் தன்னை பேசவில்லை, அவள் கடந்த கால நினைவின் தாக்கத்தில் இருக்கிறாள் என. என் மாமா பேர் வச்சிருந்தா நீ அவராகிட முடியுமா? அவர் சாமி மாதிரிடா. அவர் பொண்ணுங்களை மதிச்சுதாண்டா பாத்திருக்க, மிதிச்சு பார்த்ததில்ல. ஆனா நீ என்னையே கெடுக்க பார்த்தல. அன்னைக்கு மட்டும் அவங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம். ஏன் அபயம் அனாதையாகியிருப்பான். உன்னை என் வாழ்க்கையில எப்பவும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. உன்னை பார்த்தாலே வெறும் சட்டியோட ஆத்திரம் தீரம் அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. கொல்லட்டுமா? கொல்லட்டுமாடா என ஆங்காரமாக கத்தியவள் சட்டென விகர்ணன் மீது வாந்தி எடுத்தவள் அவன் மீது படுத்தே விட்டாள். நினைச்சண்டி, நீ ஹை ஸ்பீட்ல கத்தும் போதே நினைச்சேன், சரியான இம்சடே நீ என்றவனின் இதழ்களில் புன்னகை இருந்ததே தவிர சிறிதும் கோபமில்லை. அவளை பெட்டில் படுக்க வைத்தவன் அவளின் சேலையை மாற்றிவிட அவ்வளவு போதையிலும் அரை மயக்கத்திலும் சட்டென சேலையை பிடித்து கொண்டாள். இவனும் மாற்றுவதற்கு போராட
அவளை விடமாட்டேன் என்பதைப் போல இறுக்கமாக பிடித்து கொள்ள அவளின் மேல் படர்ந்தவாறே இதுவரை இல்லாத மென்மையான குரலில் காற்றிற்கே வலிக்குமோ என்பதைப் போல், பூவு என்றதும், மாமா என இதழசைத்தவளை பார்த்து கொண்டே, உன் சேலையெல்லாம் வாமிட்டா இருக்குது பாரு, மாமா மாத்தி விடவா என்றதும் தான் தாமதம். அதுவரை இறுக்கமாக பிடித்திருந்த கையை சட்டென விட்டவள், நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்க மாமா என இரு கையையும் விரித்து வைத்து படுத்தவளுக்கு மனதில் இருந்த பாரம் இறங்கியதாலோ என்னவோ அப்படியே தூங்கிவிட்டாள். அவளின் ஆடையை கழற்றியவனுக்கு கண்களில் கண்ணீர் தானாக வழிந்தது. அவளின் உடலில் காயங்களே அதிகமாக இருந்தது. சிறு சிறு கொப்பளங்களால் வந்த காயங்கள். நெஞ்சில் சூடு போட்ட காயத்தை பார்த்து அதிர்ந்து நின்றான். கைகள் கால்கள் எல்லாவற்றிலும் காப்பு பிடித்திருந்தது. அந்த இடமே கருப்பாக இருந்தது. பெண்ணின் உடலை பார்த்து காமம் தோன்றாமல் முதன் முறையாக காதலே தோன்றியது. காதல் என சொன்ன மனசாட்சியிடம் சண்டையிட்டு பரிதாபம் என பெயரிட்டான் விகர்ணன். அவளுக்கு நைட்டியை மாட்டிவிடப் போனவனின் மனதில் சிறு குறும்பொன்று தோன்ற சட்டென தன் கபோர்டில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிவிட்டவன் ரூமில் ஆங்காங்கே அவனின் ட்ரெஸ்ஸையும் அவள் ட்ரெஸ்ஸையும் களைத்து போட்டான். ரூமை கிளீன் பண்ணிவிட்டு அவனும் குளித்துவிட்டு வந்து அவளுடன் வெறும் டவலுடனே படுத்து கொண்டான். இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவன் பூங்கொடியை பார்க்க, அவளோ, அவன் என்ன விருப்பமில்லாம தொட்டானா அவனை இந்த நிலைமைக்கு வர வச்சிருக்க, அப்போ நீ எப்ப தூக்கு மாட்டி சாக போற என்றதும் அதுவரை தன் மடி மீது அமர்ந்திருந்தவளை பொத்தென தரையில் தூக்கி வீசிவிட்டான். வஞ்சிக்கொடி 14. அவன் பொத்தென தூக்கி வீசுவான் என எதிர்பார்க்காதவள், தொடிமாடு, எரும மாடு, ஏடான தூக்கி வீசின என்றவளின் ஏக வசனத்தில் நிமிர்ந்த அந்த கட்டிடத்தை சுற்றி பார்க்க அங்கு தேவராஜை தவிர வேறு யாரும் இல்லை. ஆம், இவன் வரும்போதே ஸ்டீஃபன் அனைவரையும் வெளியேற்றி விட்டான். பூங்கொடியையும் அவளின் கோபத்தை பற்றியும் அன்றைக்கு நிக்கிதாவை அறைந்த அறையிலேயே பார்த்து விட்டானே. பெண் என இவளை நினைத்தாள். இவள் புயலாய் மாறி அனைவரையும் தூக்கி வீசவும் தயங்க மாட்டாள் என்பதை அறிந்ததிலிருந்து அவள் செல்லும் இடத்தில் அவளுக்கு முன்னால் இருக்கும் சிலரை ஒதுக்குவதே இவன் வேலையாகி போனது. அதில் முக்கியமானவர்கள் நிக்கிதாவும் விகர்ணனுமே. இன்று இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்ததுமே என்ன கலவரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். யார் மண்டையை யார் வேண்டுமானாலும் உடைக்கலாம். யார் உடைத்தாலும் அள்ளிக்கொண்டு போக ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வைத்திருந்த மகா நல்லவன்தான் ஸ்டீஃபன். அதேபோல் விகர்ணன் தூக்கி வீசவுமே ஸ்டீஃபன் ஓடிவிட்டான். வெளியே ஓடி வந்தவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியவாறே, சப்பா, பாஸ் கூட இருக்கும்போது கூட இவ்ளோ கஷ்டப்படலையே, பூங்குடைன்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற அடாவடியும் அட்ராசிட்டியும் என தன் போக்கில் புலம்பியவனைக் கண்டு அங்கிருந்த மற்ற ரவுடிகள் சிரிக்கவும், உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பாதாண்டா இருக்கும், என்னைக்காவது மேடம் ஷாப்பிங் போகட்டும், அன்னைக்கு உங்களை எக்ஸ்ட்ரா கார்டா போட்டு விடுறேன், அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு என்றதும் ஒருவன், ஏன் பாஸ் நாங்க நல்லா இருக்கது பிடிக்கலையா என்றதும் மற்றவர்கள் கொல்லென சிரிக்க அவர்கள் சிரிப்பையும் மீறி பூங்கொடியின் குரல் கட்டிடத்திலிருந்து ஓங்கி ஒலித்தது, செத்தடா மகனே, உன்னை இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன், என்ன பார்த்து எப்படிடா கேட்கலாம் என்றவளை பார்த்த சோஃபாவை விட்டு சிறிதும் நகராமல் அமர்ந்திருந்தவன் அவளை திமிராக பார்த்தவாறே, நீ கேட்ட நான் பதில் சொன்னேன், இப்பவும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, 4 இல்லைன்னா 1 குறைச்சிக்கலாம், 3 ஓகேவா என ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கியவாறே அவளை பார்த்து கண்ணடிக்கவும் விகர்ணனை தீயாய் முறைத்து கொண்டே வெளியேற அங்கு நின்று கொண்டிருந்த ரவுடிகள் எல்லாம் அவளை பார்த்ததுமே விரைப்பாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி பார்த்தவள், நிக்கிறத பாரு வெட்டியா, இவனுங்களுக்கெல்லாம் தண்டத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கறான், ஆரமெண்டல் தீவெட்டி பசங்க, மண்டையும் கொண்டையும் பாரு, எல்லா மண்டைக்கும் மொத்தமா கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்திரலாம் போல என சத்தமாக திட்டிக் கொண்டு போனவளை பார்த்ததும் அனைவருக்கும் நெஞ்சில் நீர் வற்றியது. அவர்கள் ஆசை ஆசையாக வைத்த புள்ளிங்கோ ஸ்டைல் ஹேர் ஸ்டைலை கொளுத்து விடுவேன் என சொன்னதால் சற்று பயப்பார்வை பார்த்தவாறே அவள் பின்னாடியே வந்த விகர்ணனை பார்க்க அவனோ இதழில் புன்னகையுடன் போகும் அவளைத்தான் சைட் அடித்துக் கொண்டிருந்தான். அவள் சென்று காரில் அமர்ந்த சில மணி நேரத்தில் விகர்ணனை எண்ணெயும் இல்லாமல் கடுகும் இல்லாமல் தாளித்துக் கொண்டிருந்தாள். காரில் வந்து ஏறி அமர்ந்தவளை பார்த்து முறைத்து கொண்டே திரும்பியவனுக்கு சற்று முன் நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தவனுக்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்தவன் எப்படி தூக்கி வீசினானோ அதேபோல் அவளின் இரு கைகளையும் பற்றி இழுக்கவும் நேராக விகர்ணனின் மடியில் போய் விழுந்தாள். என்ன பார்த்தா உனக்கு பந்து மாதிரி தெரியுதா? வேண்டானா தூக்கி வீசுற, வேணுனா தூக்கி மடியில வச்சுக்கிற, இறக்கி விடுறா தடிமாடு என திட்டியவளை பற்றி சிறிதும் காதில் வாங்காமல் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன், பூங்கொடி என தாபமாய் அழைத்தவனை,
என்ன என்பதைப் போல் மூஞ்சி 3 முழத்துக்கு தூக்கி வைத்திருந்தாள். ஏண்டி எப்பவும் சிடு சிடுங்கிற? ஏதோ இஞ்சி தின்ன குரங்காட்டம். ஆளப்பாரு, உன்கிட்ட போய் ரொமான்ஸ் எதிர்பார்த்தனே, என்னையா என்றவனை இடையிட்டவாறே, அதான் தூக்கு போட்ட சாவுன்னு சொன்ன என்றவளை பார்த்து முறைத்தவன், ம், நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். ஆனா இவ்ளோ அழகான பொண்டாட்டியையும் என அவளின் முகவடியை தன் விரல்களால் அளந்தவாறே, ராஜா மாதிரி பையனை விட்டுட்டு எவனாவது தூக்க மாட்டிக்குவானா? பொறுமையா அபய நல்லா படிக்க வச்சு அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்த ஒரு 80 வயசுல தூக்க மாட்டிக்கலாம் என அவளையும் சேர்த்து சொன்னவனை தீயாய் முறைக்க ஆரம்பித்தாள். அவளின் முறைப்பையெல்லாம் ஓரங்கட்டியவன், எனக்கு இன்னொரு ஆசை இருக்குடே. எங்க குடும்பத்துல 4 தலைமுறையாவே பெண் குழந்தையே கிடையாது என்றவனை சொல்லிக் கூட முடிக்க விடாது இடையிட்டவாறே, அதுக்கு 4 பொம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கணுமா என்றவளின் பேச்சில் கலகலவென சிரித்தவன், அடி கள்ளி, இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு தான் வெளியில வெறப்பா தெரியறியாக்கும். நான் அபைக்கு ஒரு தங்கச்சி தான் வேணும்னு நினைச்சேன் என்றவனின் கழுத்தை நெரிப்பது போல் வந்தவளை இறுக்கி அணைத்தவன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாளாச்சுடே, எங்க இருக்க? பார்த்து பண்ணுடே என்றவனின் தோளிலேயே ஒரு அடி போட்டவள் வாய்க்கு வந்ததை எல்லாம் திட்டிவிட்டு வந்து சேர்ந்தாள். அதை நினைத்து கொண்டே வண்டியை பீச் பக்கம் செலுத்தியவனின் போன் சிறிது நேரத்தில் அடித்தது. எடுத்து பார்த்தவனுக்கு அஸ்வின் நம்பரில் இருந்து வந்தது என்பதால் புருவம் முடிச்சிட பார்த்தான். எடுத்து ஹலோ சொல்வதற்குள் சௌந்தர்யாவின் அழும் குரல் தான் கேட்டது. ஹலோ என அழுத்தமாக கேட்டவனுக்கு அஸ்வின் சற்று பயந்தவாறே, சாரி ப்ரோ, நான் அபை எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது 4-5 பேர் வந்து அபையை கடத்திட்டு போயிட்டாங்க என்றவனின் பேச்சில் அதுவரை இருந்த மனநிலை மாறி கட்டுக்கடங்கா கோபத்தில் இருந்தான். வாட் இடியட், ஒரு சின்ன பையனை பார்த்துக்க முடியலன்னா அப்புறம் ஏன் அவனை கூட்டிட்டு போற? ஷட், உன்னை நம்பி அபய அனுப்புனதுக்கு என திட்டிக் கொண்டிருந்தவனின் போனை பிடுங்கிய பூங்குடி, அஸ்வின், நீ சௌந்தர்யா பாரு, அபைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளால தாங்கிக்க முடியாது, நான் அபை தேடுறேன் என போனை பேசி வைத்தவளை முறைத்து பார்த்தவன், அறிவிருக்கு அவனுக்கு? அவங்க அபைய தொலைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கூட பதறாம அவளை பாத்துக்க சொல்ற என்றவனின் பேச்சையெல்லாம் காதிலேயே வாங்காமல், உனக்கு என்ன தெரியும் அபை, சௌந்தர்யா, அஸ்வினை பத்தி? சும்மா வாய் இருக்குன்னு அவங்கள அப்படி திட்டுற? இது வரைக்கும் அபைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. முதல்ல நீ கடத்தின, இப்போ உன் எதிரி யாரும் அபை கடத்திருக்காங்க என்றவளின் பேச்சில் நிதானமாக அளவிட்டவன் அவனுக்கு தெரிந்த டிடெக்டிவுக்கு போன் பண்ணவும் சில நிமிடங்களில் அபை இருக்கும் இடம் தெரிந்தது. வேகமாக காரை திருப்பியவன் அபையை வைத்திருக்கும் இடத்திற்கு செல்ல புது வீடு போல் இருந்த வீட்டை தான் நெருங்கினர் இருவரும். உள்ளே ஏதாவது காவல் இருக்கிறதா என எட்டி பார்த்தவனுக்கு பிரீதாவின் குரலும் அவளின் ஃப்ரெண்ட் மான்வியின் குரலும் தெளிவாக கேட்டது. தன்னை கடத்தியவர்களை சிறிதும் அஞ்சாமல் நேர்பார்வை பார்த்தான் அபை. அவனின் பார்வையில் உள்ளூர கனன்ற கோபத்தை தன் கைமுஷ்டியில் அடக்கியவள், திமிரு பாத்தியா என்றவளுக்கு ஏனோ அபையின் செய்கையிலும் அவன் நடந்து கொள்ளும் விதத்திலும் விகர்ணனின் சாயல் முழுவதுமாக இருந்தது. ஏமான்வி, இவனை பார்த்தாலே விகுவோட பையனு தெரியுது. அப்போ அந்த பொண்ணோட அஃபர் ஏதோ இருந்திருக்குமோ என யோசித்தவளை கலைக்கும் வண்ணம், அஃபேர் எல்லாம் கிடையாது மிஸ் பிரீதா ஷாமா, அவன் எனக்கு பிறந்தவன் தான். அண்ட் மொரப்படை தாலி கட்டி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிறந்தவன் தான் என கர்ஜித்தவனின் குரலில் ஆடிப்போனது பிரீதா மட்டுமல்ல, பூங்கொடியும் தான். இவ்வளவு அழுத்தமாக அதே சமயம் பொய்யை உண்மை போல் கர்ஜிப்பவனைக் கண்டு முதல் முறையாக மனதுக்குள் பயம் வந்து கவ்விக்கொண்டது. இவனிடம் இருந்து தன்னையும் அபையையும் பிரிக்க முடியுமா என மிகப்பெரிய கேள்விக்கு பதில் இல்லாமல் திளைத்தாள் பேதியவள். ஹஹா, வாங்க மிஸ்டர் விகர்ணன் என ஏளனமாக பார்த்தவள், பாத்தியா மான்வி, சார் யாருன்னு தெரியுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ ஊருக்கே தெரியாம இவ்வளவு வச்சிட்டு இருக்கியா என்ற கேள்வியில் வெளிக்கென திரும்பி பூங்கொடியைத்தான் பார்த்தான். பூங்கொடியாய் இருந்தவள் புயல் கொடியாய் கோபத்தில் பற்களை கடித்தவாறே நின்று கொண்டிருந்தவளை அப்பொழுதும் மெல்லிய சிரிப்புடன் பார்த்தவன், இன்னைக்கு அவளுக்கு கட்டம் சரியில்லை என முணுமுணுத்தவாறே பிரீதாவைத்தான் பாவமாக பார்த்தான். இங்க பாரு, உனக்கும் இவனுக்கும் நடுவுல என்ன வேணாலும் இருக்கட்டும், கல்யாணம் நடந்தாலும் சரி இல்ல கருமாதி நடந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. அபைய என்கிட்ட கொடுத்துரு, அவன் மட்டும்தான் என் வாழ்க்கை என்று பூங்கொடியின் சமாதான பேச்சு எல்லாம் காதிலே வாங்காமல், ஓ இவன்தான் வாழ்க்கையா என யாருமே எதிர்பார்க்காத நேரம் அபையை ஓங்கி ஒரு அறை வெட்டிருந்தாள். அம்மா என அலறியவனின் கண்ணில் கண்ணீர் வழிந்தோட
கன்னத்தில் அவள் கைவிரல்கள் அச்சாக பதிந்தது. அதுவரை அமைதியாக இருந்த விகர்ணன் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சட்டென பிரீதாவின் கையில் சுட்டிருந்தான். எப்பொழுதும் விகர்ணன் தன் பாதுகாப்பிற்காக வைத்திருக்கும் கன்னை எடுத்து சுட்டிருந்தான். பூங்குடிய இந்த பரிணாமத்தில் அதிர்ந்து நின்றவளுக்கு துப்பாக்கி வெடிக்கும் சத்தத்தில் சட்டென திரும்பியவள் விகர்ணனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவனின் நெஞ்சில் ஒரு பக்கமாக சாய்ந்து தன் காதை அழுத்தமாக அவனின் நெஞ்சில் பதித்தவாறே, பயமா இருக்கு விகர்ணா என்றவளின் குரல் அவனுக்கு கேட்டதோ என்னவோ. அவ்வளவு பிரச்சனையிலும் பூங்குடி பயப்படுகிறாள் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது விகர்ணனுக்கு. பூங்குடி சாதாரண பெண்ணாக இருந்தால் அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் எதற்கும் பயப்படாமல் இருப்பவள் இப்பொழுது சாதாரண துப்பாக்கிக்கு பயப்படுவதை புருவம் முடிச்சிட பார்த்தான். அவன் அறியாதது, அவள் வாழ்க்கையில் துப்பாக்கி இடம்பெறுவது இது 2வது முறை. முதல் தடவை தன் உயிரானவனை இழந்தாள். இப்பொழுது துப்பாக்கிக்கு இடையில் நிற்கும் அபய். அவனுக்கு அபயை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிச் செல்ல வேண்டுமென நினைத்தவனின் பார்வையில் வெளியே நின்று கொண்டிருந்த சௌந்தர்யா விழுந்தாள். விகர்ணன் சுடவுமே தன் கைவலியையும் பொறுத்து கொண்டு அங்கிருந்த அடியாட்களிடம் சிக்னல் கொடுக்கவும் அனைவரும் விகர்ணனை சுற்றி வளைத்தனர். பூங்குடி எழுந்திரு, அபய போய் பாரு என அவளை வேகமாக பிடித்து தள்ளிவிடவும் தான் சுயநினைவுக்கு வந்தவள் வேகமாக அபையின் கைக்கட்டுகளை அவிழ்த்தவள் அவனை தூக்கிக் கொண்டு வெளியே நின்றிருந்த அஸ்வின் கையில் கொடுத்தவள் அஸ்வினையும் சௌந்தர்யாவையும் அங்கிருந்து போக சொல்லிவிட்டாள். அவளை பார்த்து கொண்டே வெளியே சென்றவர்களின் மனமெல்லாம் கனத்து போனது. சந்தோஷமாக ஆரம்பித்த நாள் இவ்வளவு கஷ்டமாக செல்லும் என எதிர்பார்க்கவில்லை. அபையோ அன்றென பார்த்து அடம் பிடித்து கொண்டிருந்தான். எனக்கு அப்பா கூட இருக்கணும், அங்க கூட்டிட்டு போங்க என அஸ்வினிடம் சண்டையிட்டவனை சமாதானப்படுத்த முடியாமல் திணறினர் சௌந்தர்யாவும் அஸ்வினும். அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்த பூங்குடியின் கண்ணில் பட்டது என்னவோ தன் தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டு தலையிலிருந்து முகமெல்லாம் வலியுடன் நின்று கொண்டிருந்த விகர்ணனைத்தான். விகர்ணன் எதிர்பாரா நேரம் மாண்பி அவனின் தலையில் இரும்பு கம்பியை வைத்து அடித்து விட்டாள். வேகமாக ஓடி வந்தவள் மாண்பியை ஓங்கி ஒரு அறை கொடுத்தவள் சட்டென விகர்ணனை தன்னோடு தாங்கிக் கொண்டாள். அவளை அணைத்தவனின் நினைவுகளில் தன் கடந்த காலமும் சேர்ந்தே தோன்ற பூங்குடியை பார்த்தவனின் இதழ்களில் தன்னையும் மீறி புன்மருவல் தோன்றியது. அவளின் கைகளை தன் கைகளுடன் கோர்த்து கொண்டவன் ஒரு கையினை தலையில் அழுத்திக் கொள்ள முற்பட்டவனின் சட்டையை வேகமாக கழட்டியவள் தலையில் ரத்தம் வெளியேற முடியாதபடி பிடித்து வைத்திருந்தாள். அவள் கையில் வழியும் அவன் இரத்தத்தை பார்த்தவள் உயிர் போகும் வலியை உணர்ந்தாள். சற்று முன்பு வரை உதட்டில் உறைந்த புன்னகை இப்பொழுது காணாமல் தான் போனது. காருக்குள் அமர வைத்தவள் வேகமாக காரின் உள்ளே அமர்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணவும் அவளை அதே மாறா புன்னகையுடன் பார்த்தவனுக்கு முதலாக அடம் பிடித்து கார் ஓட்ட கற்றுக்கொண்டது ஞாபகத்திற்கு வந்தது. தலை வெண்ணென்று வலிக்க ஆரம்பித்ததும் நடப்பதையெல்லாம் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. வேகமாக காரை திருப்பியவள் அருகிலிருந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாள். உள்ளே நுழைந்தவளின் கண்ணில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அரை மயக்கத்தில் ஸ்ட்ரெச்சரில் இருந்தவன் கண்களால் அழும் பூங்கொடியை பார்த்தவன் அவளின் கைகளை இறுக்கமாக பிடித்து, உனக்காக நான் மறுபடியும் வருவேன் அழகி என திக்கி திணறியவாறு கூறியவனின் வார்த்தை எதுவும் பூங்கொடியை சேரவில்லை. தொடரும்.